ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணிக்கு மீனா அட்வைஸ் பண்ண போய் ரோஹிணி மீனாட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீனாக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து விஜயா வந்து பேசுகிறாங்க. அதனால் மனோஜ் வந்து கோவப்படுறான். விஜயா வந்து முத்துக்கும் சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க. அப்போ மனோஜ் ஒரு வார்த்தையை வந்து விட்டுறான். என்னாச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ரவியும் ஸ்ருதியும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மீனா செஞ்சு கொடுத்த வடனால நல்ல பேர் வந்து கிடச்சிருக்கு. அப்போ எங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் பாதி பணத்தை வந்து நாங்கள் மீனாக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து ஸ்ருதி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மீனா ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து வாங்கிப்பாங்க. அப்போ ரவி என்ன சொல்கிறான்னா, அப்போ நீங்கள் பூ கட்டுறதோட சேர்த்து சைட் பிஸ்னஸை வந்து இந்த ஸ்நாக்ஸும் செஞ்சீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ்லேயும் முன்னேறுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, போதுண்டா 2 வாழைப்பூ வடை கட்டி கொடுத்தா பிஸ்னஸ் மேன் ஆகிடுவாங்களா, இவங்களுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்ட்டு நக்கலாக வந்து கேட்குறான். அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, நீ அடுத்தவங்க செஞ்ச பொருளை வந்து வாங்கி விற்கிற, அவ்வளவுதான் வந்து செய்கிற. ஆனால் மீனா வந்து அவளோட சொந்த புத்தியில் க்ரியேட்டிவாக வந்து செய்கிறா. உனக்கு அவள் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொன்னதும் விஜயா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, டே நமக்கு வந்து வாச்சது சரியில்லைனா எல்லாருமே இப்படி தான் வந்து கண்டபடி வந்து பேசுவாங்க அப்படின்னு வந்து மனோஜ் வந்து திட்டுறாங்க. மீனா மாலை கட்டி சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறா. ஆனால் ரோஹிணி வந்து பார்லருக்கு கூலி வேலைக்கு தானே போயிட்டு இருக்கா அப்படின்னு வந்து விஜயா திட்டுறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, யாரையுமே வந்து மட்டம் தட்டி பேசாத அப்படின்னு வந்து திட்டுறாரு. அப்போ மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துட்ட பாவம் ரோஹிணி தேவையில்லாமல் நம்மளால அத்தை கிட்ட வந்து பேச்சு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல போய் முத்து என்ன சொல்கிறான்னா, நீ எத்தனை தடவை அம்மா கிட்ட இந்த மாதிரி பேச்சு வாங்கியிருப்ப, அப்போ ஏதாவது அந்த பார்லர் அம்மா உனக்காக ஃபீல் பண்ணியிருக்காங்களா, அம்மாட்ட இன்னும் கொஞ்சம் ஏற்றி தானே விடுவாங்க, ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கியோ அப்படின்னு முத்து வந்து திட்டுறான். நைட்டு வந்து மாடியில் ரவி, மனோஜ், முத்து இந்த 3 பேருமே வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் சோகமாக இருக்கிறத பார்த்து ரவி என்ன சொல்கிறான்னா, ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்கிற, உன் கண்ணு முன்னாடியே அண்ணியை வந்து அம்மா வந்து திட்டுறாங்க, நீ எதுவுமே கேட்காம இருக்கிறீ அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, நான் ரோஹிணி சைடு பேசுகிறதா இல்லை அம்மா சைடு பேசுகிறதா அப்படின்னு தெரியல அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு ரவி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணி உனக்காக தானே வந்து ஏமாற்றி உன்னை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அப்போ நீ அவங்களுக்கு தானே சப்போர்ட்டாக பேசணும் அப்படின்னு வந்து ஐடியா கொடுக்குறான். அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நிரந்தரமாக மறந்துடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு அவங்களும் முக்கியம் அப்படின்றது மனோஜ் சொல்கிறான். அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோ, யார் வந்து நமக்காக யோசிக்கிறாங்க, யார் வந்து நம்ம கூட வந்து அதிக நாள் இருப்பாங்க அப்படின்னு வந்து புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணுறான். அதுக்கு மனோஜ் வந்து திமிரா வந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மீனா, ரோஹிணி, ஸ்ருதி இந்த 3 பேருமே கிச்சனில் வந்து பால் காய்ச்சி வந்து குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்து சோகமாக இருக்கிறத பார்த்து ஸ்ருதி வந்து ரோஹிணிட்ட ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை வந்து எப்போ பாரு என்னை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு மீனாட்ட ஸ்ருதி என்ன சொல்கிறான்னா, ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், பார்வதி ஆண்டிகிட்ட வந்து பேசினா தான் இதுக்கு வந்து சரியாக வரும், அவங்க தான் வந்து அத்தைக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியா அப்படின்னு கேட்குறாங்க 2 பேருமே. அது வந்து மாந்திரிகம். சாமியார் வந்து ரொம்ப நம்புறதுனால நம்ம ஒரு சாமியாரை வந்து செட் பண்ணிட்டு, இந்த மருமகம் உங்கள் கூட இருந்தால் தான் நல்லது, உங்கள் பையனுக்கும் நல்லது அப்படின்ட்டு ஏதாவது இப்படி சொல்லுவோம், அப்படி சொன்னால் அத்தை வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து ஸ்ருதி சொல்கிறா. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, நான் ஆல்ரெடி ஆன்ட்டி கிட்ட நான் பொய் சொன்னனால தான் வந்து என் மேலே வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க, இப்போ இதையும் செஞ்ச ஆன்ட்டி வந்து என் மேலே இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லி ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் இவங்க வந்து பேசவே மாட்டாங்க அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்கிறா. அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயத்தை வந்து அத்தைக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, என்னை மாட்டி விடுறதுக்குனே இந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்களே அப்படின்ட்டு மீனாவை பார்த்து ரோஹிணி சொன்ன உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு உங்களை விடணும்னு ஆசையெல்லாம் எதுவுமே ஒன்றுமே இல்லை, உங்கள் நல்லதுக்காக வேண்டிதான் நாங்கள் வந்து வீட்டில் உங்கள் மாமா பற்றி உண்மையை வந்து சொன்னோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, நான் நல்லா இருக்கணும் நீங்கள் உண்மையிலுமே நினச்சிருந்தீங்கன்னா என்ன தனியாக கூப்பிட்டு தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு மீனா என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து இந்த உண்மையை வந்து வீட்டில் சொல்லியிருக்க மாட்டீங்க, எகெயின் அண்ட் எகெயின் வந்து பொய் சொல்லிகிட்டே தான் இருப்பீங்க, அதனால தான் நாங்கள் வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தான் வீட்டில் வந்து சொன்னோம் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதே மாதிரி மாமாவை வந்து நாங்கள் எந்த சுச்சுவேஷன்லையுமே வந்து ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு மீனா சொன்ன உடனே ரோஹிணி கோவமாக அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரோஹிணி பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. முத்து ரவியும் சொன்ன மாதிரியே லைஃப் லாங் வந்து யார் வருவாங்க அப்படின்னு வந்து பார்க்குறது நல்லது. 2 பேருமே வந்து நல்ல அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க மனோஜுக்கு. மனோஜ் அதை ஃபாலோ பண்ணுவானா அப்படின்றது தெரியல. இங்கே ரோஹிணி சொல்கிறது வந்து கரெக்ட் தான். டேரக்டாக ரோஹிணிட்டு வந்து இவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மீனா முத்து வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. மீனா சொன்ன மாதிரியே வந்து பார்வதி வீட்டுக்கு வந்து ரோஹிணி வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறதுக்கு இனி சான்சஸ் இருக்குது. எப்படி சீரியல் மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.